அனைத்துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் அவர்களுக்கு வந்த முக்கிய அழைப்பு, என்ன முடிவெடுக்க போகிறார் சீமான், எந்த தகவல் குறித்தா முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 26 தேர்தலுக்கு பிறகு நாங்க 15 ஆண்டு காலங்களாக பார்த்த சீமான் இவர் கிடையாது அப்படின்றதான் பல பேருடைய கருத்தாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக நிர்வாகிகள் விலகிறது கூட இதுதான் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பொதுவாகவே சீமான் அப்படின்னாலே எல்லா போராட்டங்களுக்கும் வந்து முன்னாடி நிற்பாரு, எல்லா விஷயங்களுக்கும் கண்டனம் தெரிவிப்பாரு, அரசாங்கத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாம எல்லா ஊடகங்களுக்கும் செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல்வாதி அப்படின்றதான் இந்த 15 ஆண்டு காலங்களில் சீமானவர்கள் சேர்த்த ஒரு நற்பேர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு விஷயங்கள் பண்ணியுமே 26 தேர்தலில் சீமானவர்களுக்கு இருந்த 8% ஓட்டு வங்கி 4% மாறின ஒரு காரணத்தினாலையும் நம்ம இதுக்கப்புறம் என்ன பேசினாலுமே மக்களுக்கு புரியாது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம பேசியாச்சு. இதனால நம்ம மௌனம் காக்கிறதா நமக்கு நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது அப்படின்றத உணர்ந்து சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வெளியாகியதுல இருந்து இப்ப வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பை தவிர்த்து வந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு இடங்கள்லயுமே முன் வந்து நிக்கிறதையும் தவிர்த்து வந்துட்டு இருக்காரு. போராட்டங்கள் பல இடங்கள்ல நடந்துட்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை கூட முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள்ல கூட சீமானவர்களுடைய ஆலோசனையின்படி நடக்குதே தவிர சீமானவர்கள் அந்த இடத்துல வந்து பங்கேற்காம தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் ஒவ்வொருவருமே நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஒரு பக்கம் திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமான தனிப்பட்ட முறையில் அழைச்சு பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகவின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சிகள் இருக்கோ தாவேகாவை தவிர எல்லாருமே பாத்தீங்கன்னா சீமானை அவங்களுடைய கட்சியில வந்து இணையும்படி கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் எல்லா இடங்களிலுமே சீமானவர்கள் மௌனம் காத்துட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது சீமான் கூட்டணிக்கு போயிடுவாரா அல்லது இந்த மௌனத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு புரியாம தலையை பிச்சுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா சீமானவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் அண்ணன் சீமானவர்களை கொஞ்ச நாள் மௌனமாக இருக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு விளக்கியிருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க இந்த கர்நாடகாக்காரங்க நமக்கு தண்ணி விடாம இருக்கிறதா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு ஹாட் டாபிக்காக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த எல் நினோ அப்படின்ற ஒரு விஷயம் காரணமாக தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம உலக அளவில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வறட்சி தான் நிலவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நீரணைகள் வத்தி போன ஒரு காரணத்தினால ஒகேனக்கல்ல இருந்து நமக்கு வரக்கூடிய காவேரி ஆறு நீர் வராம இருக்க காரணத்தினால விவசாயிகள் மட்டும் இல்லாம குடிநீருக்கே கூட பல கிராமங்கள்ல மக்கள் ரொம்பவே அவசரப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் இந்த காவேரி மேலாண்மை விஷயம் குறித்து நிறைய மனுவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு கர்நாடக அரசு இன்றைய தினம் தான் பாத்தீங்கன்னா ஒரு தீர்வும் கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்க சீமானவர்கள் இந்த விஷயத்துல எந்த ஒரு தலையீடுமே இல்லாம இருக்காரு அப்படின்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் பார்ட்டியின் தலைவராக இருக்கக்கூடிய கே கிருஷ்ணசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த ஒரு கடிதத்தை நாங்க வீடியோல இணைச்சிருக்கோம். இந்த கடிதத்தை நீங்க முழுமையாக படிக்க முடியும். இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுருக்கமான விளக்கம் என்ன அப்படின்னா, இவங்க நடத்த போற ஒரு தனிப்பட்ட மீட்டிங்ல சீமானவர்கள் கலந்துக்கணும் அப்படின்னும், அடுத்து இவங்க முன்னெடுக்க போற போராட்டத்திற்கும் சீமானவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதா இவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் கருத்தாக இருக்கு. இந்த ஒரு விஷயம் இல்லாம தொடர்ச்சியாக சீமானவர்களுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து அழைப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. கூட்டணி குறித்து கூட பல கட்சிகள் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே தாவேகால இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா சீமானவர்களை தேவையில்லாம தொட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு பெரிய பதட்டத்தில் தான் இருக்காங்க. மேலும் விஜய் அவர்கள் கூட சீமானவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவதுன்னு தெரியாம நிறைய இடங்களை தவிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி சின்னதாக தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு சீமானோட கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா சீமானவர்களுக்கு வரப்போற இடைத்தேர்தலில் ஏதாவது ஆதரவு கிடைக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்தையும், மேலும் இந்த மாதிரி கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னா அடுத்து நடக்க போற 31 தேர்தலில் சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் ஏறும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.